தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் 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 தோழர். வணக்கம் தோழர். தோழர் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பராசக்தி படத்துல இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற கான்செப்டை வச்சு அந்த படத்த வந்து எடுத்தாங்க. ஆமா. அதுல வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தி எதிர்ப்ப பத்தி ஓரளவுக்கு தான் புரிதல் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போராட்ட களம்ங்கிறது எப்படி இருந்ததுங்க? ஏன் இந்த இந்தி திணிப்பு தோழர்? இந்த இந்தி திணிப்பு போராட்டம் நமக்கு வந்து ஏன் தேவைப்படுது? அதாவது வந்துங்க, எந்த மொழியையும் விரும்பி படிப்பது என்பது வேறு. இஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அதை கட்டாயமாக நீ படித்தே ஆக வேண்டும் என்று திணிக்கிற போது எந்த மொழியாக இருந்தாலும் அதை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழர்களாகிய நம் மீது கட்டாயமாக நீ இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சென்னை மாகாண பிரதம மந்திரி, இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றார், இன்னைக்கு பிரதம அமைச்சர். அப்படி இருந்த ராஜாஜி அவர்கள் இன்றைக்கு இருந்தபோது அவர் கட்டாய இந்தி கொண்டு வர்றார். 6, 7, 8 வகுப்புகளில் கட்டாய இந்தி என்கிற வகுப்பு கொண்டு வந்து படிச்சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆக அவர் இந்தியை கொண்டு வருவதுடைய நோக்கமே என்னன்னு ராஜாஜியை பொறுத்த வரைக்கும், அவர் என்ன பின்னாடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். சரிங்க. சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது என்பது பார்ப்பனராகிய ராஜாஜியினுடைய அடிப்படையான எண்ணம். அந்த அடிப்படையில தான் வந்து அவர் இந்தியை கொண்டு வந்து இங்க புகுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கான வேற்று ஒரு மொழியை கொண்டு வந்து பலவந்தமா திணிக்கிறாரு. சரிங்க. அப்ப 6, 7, 8ல கட்டாயமா இந்தி படிச்சே ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டா நீங்க உயர் வகுப்புகளுக்கு போக முடியாது. 9, 10 பொதுத் தேர்வுகளுக்கு மேல படிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? இடைநிற்றல் அங்க வந்துடும். அப்ப இவனெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா பார்ப்பனுடைய அடிப்படை நோக்கமே இன்றைக்கு வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, பழங்குடி மக்களோ படிக்க வேண்டும், அவங்க மேல வரணும்னு சொல்லி அவன் நினைக்கிறதே இல்லை. தப்பித்தவறி இந்த ஒரு 60, 70, 80 ஆண்டு காலமாக நாம் போராடி பெற்ற அந்த உரிமையின் காரணமா படிச்சு வந்ததையே இன்னைக்கு அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ராஜாஜி இந்தி கட்டாய பாடமாக்குறார். அப்படி கட்டாய பாடமாக்கும்போது உடனடியா தமிழ்நாடு முழுமைக்கும் கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு கிளம்புது. அப்ப ஒரு ஆச்சாரியார் ஒரு ராஜகுலாச்சாரியர் வீட்டுக்கு முன்னாடி போய் ஆச்சாரியார் ஆட்சி ஒழிகன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்க போராட்டம் அறிவிக்கிறாங்க, விளக்கம் போடுறாங்க. உடனடியாக அரசு கைது செய்து மட்டுமில்ல, அவங்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சு அவங்களுக்கு கைதி உடை அணிவிச்சு முழுக்க மொட்டை அடிச்சு கேப்பக்கூழ் சாப்பிட வச்சு களி சாப்பிட வைக்கிறாங்க. அவ்வளவு கொடுமையான சிறை தண்டனை அன்னைக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, சத்தியமூர்த்தி ஐயர்ங்கிறவர், அவருடைய ராஜாஜியுடைய இதுல இருந்த அமைச்சர், அவர் சத்தியமூர்த்தி ஐயர், அவர் சொல்றாரு, இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துறவங்க எல்லாத்தையும் வந்து ராஜ துரோக வழக்குல கைது செஞ்சு அவங்க தூக்குல போடுங்கிறார் பார்ப்பனர். அவர் பார்ப்பனுடைய அடிப்படை புத்தியே அவ்வளவுதான். நம்மளால யாரும் படிக்க கூடாது, அதான் இந்தி எதுக்குறாங்களே, இவ்வளவு மூர்க்கமா எதுக்குறாங்களேனால அவங்கள ராஜ துரோக வழக்குல கைதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னவர் வந்து சத்தியமூர்த்தி ஐயர். அது மட்டும் இல்ல, அன்றைய காலகட்டத்தில் ஆனந்த விகடன், தினமணி போன்ற இந்த பார்ப்பன ஏடுகள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் வந்து கடுமையா தாக்கி விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட கோல் மூட்டி விடுறாங்க, நீங்க இவங்க மீது நடவடிக்கை எடுங்க, இவங்களை ஒடுக்குங்கள்னு சொல்லி அவங்க பத்திரிகை எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனா தினமணியில வந்து பாமர மக்களை பூரா, விவரம் தெரியாத மக்களை பூரா இந்த இந்தி எதிர்ப்பாளர்களை நீங்க ஒழிக்கணுங்கிற அளவுக்கு கொண்டு போய் அவங்க எழுதுறாங்க, தாக்கி எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு. அப்போ 6, 7, 8ல கட்டாய இந்தி வந்தோம்னா அப்போ கடுமையா எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு வந்தது. இப்போ வந்து பெரியார் வந்து 1938ல 26ல இருந்தே தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்தி மொழியை வந்து திணிப்பு வந்து எதிர்க்கிறார். ஏன்னா எந்த மொழியும் வந்து என் மீது ஆதிக்கம் செலுத்துவது, எங்க தாய்மொழி தமிழ் மொழி இருக்கிற போது நான் வந்து எந்த மொழியும் ஆதிக்கம் செலுத்துவதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க 26 இருந்தே ஐயா எடுத்துட்டு வர்றாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து என்னன்னா, ராஜாஜி வந்து இந்தி எதிர்ப்பு கொண்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம், இந்தி திணிப்பு கொண்டு வருவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பிரச்சாரங்கள் வந்து கடவுள் மறுப்பு, ஜாதி ஒழிப்பு, சமதர்ம ஆட்சி, இதெல்லாம் வந்து விரிவா பெரியார் போராடிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அப்போ அது மக்கள் மத்தியில் வெகு வீச்சா பரவுது. அப்போ பார்ப்பனர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்கள் இதை வந்து இதனுடைய வேகத்தை குறைக்கணும்னா, இந்தியை நம்ம திணிச்சோம்னா இதுல வந்து இவங்க ஆர்வம் ஏற்பட்டு போராட்டத்தில் தீவிரம் ஈடுபட்டாங்கன்னா இதனுடைய வேலை குறைஞ்சு போயிருக்கும்ல அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தில் தான் ராஜாஜி அவ்வளவு தீவிரமா வந்து இந்தியை கொண்டு வந்து இது பண்றாரு. அப்ப காஞ்சிபுரத்துல வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு முதல்ல அங்க நடக்குது.
38, 39 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 உயர்நிலைப் பள்ளியில வந்து இந்தி கொண்டு வந்து திணிச்சுறார் ராஜாஜி. அப்ப கடுமையா வந்து அன்னைக்கு பல்லடம் பொன்னுச்சாமிங்கிறவரு, அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாரு. ஸ்டாலின் ஜெகதீசன் சொல்லக்கூடியவர், அவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சென்னையில தியாலஜிக்கல் உயர்நிலைப் பள்ளின்னு சொல்லி, அந்த உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாடி டெய்லி 2 பேர் 3 பேர் மறியல் போராட்டம், தொடர் முழக்க போராட்டம். இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, திணிக்காதே திணிக்காதே, இந்தியை திணிக்காதேன்னு சொல்லி தொடர் முழக்கம் போடக்கூடிய போராட்டத்தை அன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து அன்னைக்கு சென்னை தியாலஜிக்கல் உயர்நிலைப் பள்ளி முன்பு நடத்துறாங்க. டெய்லி 2 பேர் 3 பேர் வருவாங்க, கைது பண்ணுவாங்க. அவங்களை வந்து சிறையில் அடைப்பாங்க. மோடி கைது பண்ணுவாங்க, சிறை மோடி ஆனா விட மாட்டாங்க. மாத கணக்கில் அந்த போராட்டம் நடக்குது. எப்பக்கம் புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வருங்கிற அளவுக்கு எல்லாரும் அந்த முழக்கங்கள் வந்து தமிழ்நாடு மூலம் பரவலா எல்லா இடையிலும் பேசப்படுது. மாங்குயில் கூப்பிடும் மாஞ்சோலை இவை மாற்ற நினைத்திடும் சிறைச்சாலைன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு ஒரு எழுச்சியான போராட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும். மொழிக்காக ஒரு நாட்டில் உலகத்துல நடந்த முதல் போராட்டமே தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு இருந்தது. இது மாதிரி எழுச்சியான போராட்டம் இவர் எங்குமே இல்லை. அதனால கடுமையான ஒரு போராட்டத்தை அன்னைக்கு நிகழ்த்த வேண்டியது இருந்துச்சு. நிகழ்த்தியதனுடைய விளைவுதான் வந்து அந்த இந்தி திணிப்பை அன்னைக்கு ஒழிக்க முடியும். அடுத்தது பெரியார் நடத்திய இந்தி திணிப்பு போராட்டங்கள், அது எந்த மாதிரி போராட்டங்களை நடத்தினார் சொல்றாரு? பெரியார் வந்து 1926 இருந்தே இந்தி எதிர்க்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்தி மொழி என்பது நாம கட்டாயமா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா வந்து அந்நிய மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளுகிறன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் இந்த இந்தி மொழி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுவேன், ஆங்கில மொழி எனக்கு அந்நிய மொழி என்று சொன்னால் இந்தியும் எனக்கு அந்நிய மொழி தானே. 2000 மைலுக்கு அப்பால் நீ இருக்கிற, உன்னுடைய மொழி வேறு, உன்னுடைய பண்பாடு வேறு, உன்னுடைய கலாச்சாரம் வேறு, என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் எல்லாமே வேறு. அதனால வந்து எனக்கு நீ சொல்லுவது வரை ஆங்கிலம் அந்நிய மொழி என்று சொன்னால் எனக்கு இந்தியும் அந்நிய மொழி தான். ஆகவே வந்து இந்தியை வந்து எங்க மேல திணிக்காதே. விருப்பமுள்ளவங்க படிக்கட்டும், தப்பே சொல்லல. விருப்பமுள்ளவங்க யார் வேணாலும் எத்தனை மணி வேணாலும் கற்றுக்கொள்ளட்டும். அதான் என்னுடைய திராவிட இயக்கம், தமிழறிஞருடைய எல்லாருடைய வாதங்கள் அதுதான். விருப்பம் தான் படிச்சுட்டு போட்டோம். ஒரு மொழிகள் இல்ல, 1000 மொழிகளை கூட கற்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருந்தது, விருப்பம் இருந்ததுன்னு அவன் படிச்சுட்டு போட்டோம். ஆனா அதே நேரத்துல நீ இந்த மொழியை கட்டாயமா படிக்க வேண்டும்னு சொல்லி திணிக்கிற போதுதான் நம்ம எதிர்க்கிறோம். அந்த திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஏன்னா 1918 இருந்து சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்தி பிரச்சார சபா இருக்குது. அது இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரச்சார சபா இருக்குது. சரி சரிங்க. யாராவது போய் அடிச்சுட்டாங்களா, அதை உடைச்சிட்டாங்களா, இல்ல வெடிகுண்டு வச்சு அந்த இந்தி பிரச்சார சபாவை தகர்த்துட்டாங்களா? கிடையாது. இதே தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அளவுக்கு வீச்சா இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்கு, சென்னையில தான் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. விருப்பமான படிக்கட்டுங்கிறது தான் பெரியாருடைய நோக்கம், கொள்கை. ஆனா வந்து பெரியார் இன்னும் கேட்கிறாரு, சரி இந்தி படிக்கணும்னு சொல்றீங்க, நீ இந்தி படிச்சா என்ன, அதிகபட்சம் துளசி ராமாயணம் படிக்கலாம், அந்த மொழியால வந்து துளசி ராமாயணம் படிச்சுக்கலாம் மொழிய, அந்த மொழியை படிப்பதால் இந்த சமூகத்திற்கு, எங்க தமிழர்களுக்கு என்ன பயன்? அவர் அழகா தெளிவா பெரியார் சொல்லுவாரு, நான் எந்த ஒரு மொழியும் ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, நான் அந்த நாட்டுக்காரன் என்கிற அடிப்படையிலான அல்ல, அந்த மொழியினால் இந்த சமூகத்திற்கு, இந்த மானுட சமூகத்திற்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன பயன் கிடைக்குங்கிற அடிப்படையில தான் ஒரு மொழியை ஆதரிப்பது, எதிர்ப்பது ரெண்டுமே நான் செய்வேன். அது இன்னும் சொல்ல போனா இந்த வடவன் மொழி, வடக்கத்திய மொழி, இந்தி மொழி என்பது இது வரக்கூடாது. ஏன் அது வரக்கூடாதுன்னு நான் தெளிவா சொல்றேன்னு சொன்னா, இந்த மொழியால் தான் இந்த நாட்டுக்குள்ள வர்ணாசிரமம் வந்தது, ஜாதி வந்தது, ஜாதி ஏற்றதால் உயர்வுதாலும் வந்தது, பெண்ணடிமை வந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கருமாதி வந்தது, கன்னியாதானம் வந்தது, வாசுரர் பூசுரர் வந்தது, மோட்சம் நரகம் வந்தது. இவையெல்லாம் கற்பித்தது இந்த இந்தி வடமொழி தான். ஆகவேதான் நான் இந்தி வேண்டான்னு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு பழக்க வழக்கங்களையும் ஒரு அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு மொழி, அதுவும் தமிழ் மொழி என்பது ஒரு இலக்கிய செறிவு மிகுந்த மொழி. அப்படிப்பட்ட மொழி இருக்கிற போது இலக்கண செறிவே இல்லாத, இலக்கண வளமே இல்லாத இந்தியை நான் ஏன் கற்க வேண்டுங்கிறதான் நம்முடைய கேள்வி. 500 வருஷம் ஆனது இந்தி தோன்றி 500 வருடங்கள் ஆகிறது. 500 வருடம் 500 வருடம் அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா 1000 2000 போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, 500 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆதாரப்படி 500 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் தமிழ் தோன்றி
50,000 என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. 5,000 ஆண்டு காலம் என்பதற்கான ஆதாரம் கிடைத்தது. ம். இது தோன்றி 50,000 என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ம். ஆனால் ஆதாரமே இன்னைக்கு கீழடி வரையில போய் பார்க்கிற போது 5,000 ஆண்டுகள் தொன்மையான மொழி. அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய புலம் வாய்ந்த ஒரு இலக்கண செறிவு வாய்ந்த ஒரு மொழியை நான் வைத்திருக்கிற போது, அந்த மொழிக்கு சொந்தக்காரனாக இருக்கிற போது, அது என்னுடைய பண்பாடு வேறு, கலாச்சாரம் வேறு. அப்படி இருக்கிற போது உன்னுடைய பண்பாட்டையும் உன்னுடைய கலாச்சாரத்தையும் உன்னுடைய அறிவியலுக்கு புறம்பான ஒரு மொழியை என் மீது திணிப்பது ஏன் அப்படின்னு சொல்லிதான் பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்றாரு. அப்ப இந்தி எதிர்க்கிறாரு. எதிர்த்தது மட்டுமல்ல, அந்த 1938, 39களில் நடைபெற்ற அத்தனை போராட்டங்களுமே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் முன்னின்று நடத்துறார். சரிங்க. அது தமிழ் அறிஞர்களையும் இணைத்துக் கொண்டு நடத்துறார். அதுதான் மிகப்பெரியது. தமிழ் அறிஞர்களையும் இணைத்துக் கொள்கிறார். ஏன்னா நம்ம மட்டுமே பண்ண வேண்டாம். அந்த தமிழ் அறிஞர் தமிழ் மொழிக்காக என்ன விட தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இலக்கணம் தெரிந்த தமிழறிஞர்கள் ஏராளமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம், மறைமலை அடிகள் போன்ற பல்வேறு நிறைய எண்ணற்ற தமிழ் அறிஞர்களை அவர்கள் இணைத்துக் கொண்டு அந்த போராட்டத்தில் நடத்தினாரு. அது மிக முழு வீச்சா நடந்தது. தந்தை பெரியார் காலத்தில் நடந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் பெரியார். அந்த 38, 39 நடைபெற்ற அத்தனை இந்தியர் போராட்டங்களுக்கு எழுச்சியான போராட்டங்கள் பெரியார் தான் காரணமாக இருந்தார். இந்த இந்தி திணிப்பு போராட்டத்துல பெரியார் பாத்தீங்கன்னா ஒரு வருட சிறைவாசம் கூட அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல, நிறைய நடந்திருக்குது. எப்படின்னா 1948, 49 இது 38, 39 இவர் நடத்தின தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற போராட்டத்தினால பின்வாங்கிருச்சு அரசு. மறுபடியும் அந்த ராஜாஜி இந்தி திணிக்கிறது பின்வாங்கிட்டாரு. ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அன்றைய காங்கிரஸ், அன்றைக்கு காங்கிரஸ் என்பது பார்ப்பனர்களின் கூடாரம் தானே காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸ் என்பது அன்றைக்கு தொடர்ந்து இப்படி எதிர்ப்பு கொடுத்தா இருந்தது. 48, 49களில் மீண்டும் இந்தியை திணிக்கிறது காங்கிரஸ். உடனே ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில வீச்சான போராட்டத்தை நடத்த சொல்லுகிறார். அது தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய பற்றி எரியுது. ஆண்டு கணக்கிலே சிறைப்பட்டார்கள். 2 ஆண்டு வரைக்கும் சிறைப்பட்டார்கள் அந்த 48, 49 காலகட்டங்களில். அதாவது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பதையே நாம 4 வகையா பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று 1938, 39, அப்புறம் 48, 49, ரெண்டாவது, மூன்றாவது 65. 1965 ஒரு தடவை மொழி போராட்டம் வந்தது. 86 கலைஞர் நடத்தின போராட்டம். 1986 ஒரு போராட்டம். அப்ப 4 கட்டமாக நடந்திருக்கு போராட்டம். ஆக அந்த 48, 49 நடந்தது மிக ஒரு 56 நாட்கள் நடந்தது. அந்த 48, 49 நடந்த போராட்டம் ஒரு 56 நாட்கள் நடந்தது. 65 நடந்தது 50 நாள் நடந்தது. 38, 30 1.5 ஆண்டுகள் விட்டு அப்படியே 1.5 ஆண்டுகள் நடந்தது. 86 நடந்தது 114 நாட்கள் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சரிங்க தொடர். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா தமிழர் படைன்னு ஒரு படை இருந்தது. அந்த படை பாத்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக பாத்தீங்கன்னா பெரும் வீச்சோட அந்த படை இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த தமிழர் படையை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அன்றைக்கு திருச்சியிலிருந்து துவங்குது. அன்றைக்கு 38ல் திருச்சியிலிருந்து துவங்கி அந்த படையானது ஐ குமாரசாமிங்கிற ஒரு தலைமையில புறப்படுது. அவர் கூட திருமலை சாமி, ராமமிருதத்தம்மாள், இப்படியெல்லாம் நிறைய பேரோட இங்கிருந்து 101 பேரோட துவங்குது. கிட்டத்தட்ட 101 பேரோட இங்கிருந்து துவங்கி சென்னையை நோக்கி போகுது. வழிநெடுக்க பிரச்சாரம், இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம். இந்த இந்திய திணிப்பை, இந்தி மொழியை நம்ம ஏன் எதுக்குறோம், ஏன் நம்ம திணிக்கிறாங்க, அது ஏன் திணிக்கிறத நம்ம எதுக்குறோங்கிறத விலக்கி பரவலா போற வழி பூரா வழிநெடுக்க கால்நடையாகவே பிரச்சாரம் போனாங்க. அதுதான் தமிழர் படை, புறநானூற்று படை எல்லாமே அதுதான். சரிங்க. அப்படி புறப்பட்டு போறாங்க. நடந்தே போய் சென்னையில போய் மெரினா பீச்ல அவங்களை வரவேற்பு கூட்டம் நடத்துறாங்க. அந்த வரவேற்பு கூட்டத்துக்கு தந்தை பெரியார் அவர்கள் முழு ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. ஆனா அதுல நான் தலைமை ஏற்பு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞர்களாக இருக்கக்கூடிய அதுக்கு பொருத்தமானவர் அவர் தான். அதுல மறைமலை அடிகள் தலைமை தாங்க சொல்லி மறைமலை அடிகள், கியாபி விஸ்வநாதம், சோமசுந்தர பாரதியார் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மெரினா பீச்சில் அந்த படையை வரவேற்று அங்கே பேசுகிறாங்க. அந்த மெரினா பீச் அந்த கூட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் மெரினா பீச்சில் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற அதிகப்படியான கூட்டம். கிட்டத்தட்ட 70,000க்கு 1 லட்சம் பேர் அந்த இதில் கொடுத்துருக்கலாம் சொல்லி பதிவு இருக்கு இன்னைக்கு.
1,00,000 பேர். 1,00,000 பேர் அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்க நீங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து அது கூட்டி தான் நடத்தினாங்க அன்னைக்கு. நடத்தது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்திலே தான் 1938 தான் தந்தை பெரியார் அவர்கள் அறிவிக்கிறாரு, தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி. அந்த கூட்டத்துல தான். ஏன்னா, என் மீது உன்னுடைய கலாச்சாரத்தையும், உன்னுடைய மொழியையும், உன்னுடைய பண்பாட்டையும் என் மீது திணிக்கிறதுனால, தமிழ்நாடு தமிழருக்கு என்னோட நாட்டை எனக்கு விட்டுரு. எங்களுக்கு மொழி வளம் இருக்கிறது, எங்களுடைய எல்லா வளம் இருக்கு. நாங்க பார்த்துக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு தமிழுக்குங்கிற அந்த தமிழருக்கேங்கிற அந்த முழக்கத்தை தந்தை பெரியார் 1938 அந்த கூடத்தை வைக்கிறார். அதுதான் அந்த தமிழர் படை, புறநானூற்று படை, எல்லா படையும் அதுதான். சரி, சரி.